குமாரனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்பட்டு வருகிறது அல்ல. அப்ப கனமான ஊழியத்துக்கு அழைப்பு எது என்ன? கிறிஸ்துவின் ரத்தம் தான். எது? கிறிஸ்துவின் ரத்தம். ஏன்னா இந்த அழைப்பு அவரால் அழைக்கப்படுகிறது. சபையை தேவன் ரத்தத்தினால மீட்டிருக்கிறார். இந்த மீட்ட சபையை நடத்துவோம் இந்த ஊழியத்திற்காக அவர் அழைக்கிறார்னா அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். செத்த கிரியைகளிலிருந்து விலக்கி நீங்கி வர வேண்டும். அந்த செத்த கிரியைகள் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை ஞாபகம் வச்சுட்டே இருங்க. அந்த கிரியைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது அதை எடுத்து போட கத்துக்கணும். அடுத்த வசனம் வாசிங்க 5. அந்தபடியே கிறிஸ்து பிரதான ஆசாரியருக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நானே வர ஊழியத்துக்கு நான் செய்யறேன் சொல்லி தன் மாம்ச குணத்துல வரல. இயேசு நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் அவரால் பிதாவாலே சொல்லப்பட்டதனால இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருக்கிறார். பிதாவால சொல்லப்பட்டதனால இந்த கனமான ஊழியத்திற்கு தேவன் இயேசுவை அழைத்திருக்கிறார். இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். இயேசுவை உலகமெங்கும் அவர் நாமத்தினால் வல்லமை விளங்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த கனமான ஊழியத்திற்கு தேவனுடைய அழைப்பு உண்டு. அந்த அழைப்பை எப்படி நம்ம விசுவாசிக்க வேண்டாம்? செத்த கிரியைகள் நீங்களாக்கி கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டவனாய் என்னை மாற்ற வேண்டும். என் குணங்களை மாற்ற வேண்டும். நான் மாறி இருக்கணும். இப்ப அழகா ஆண்டவர் பேசினாரு. கண்களை மூடி அப்படியே தியானம் பண்ணும்போது ஒரு பிரகாசமான ஒளி. அந்த ஒளி என்ன சொல்றது? நான் தான் பிதான் சொல்லுது. அப்ப ஆண்டவரை இயேசு எங்கன்னா இயேசு உன்னில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி? இயேசு எங்க இருக்கிறாரு? அப்ப இயேசுவானவர் யாரை பார்ப்பாரு? பிதாவை பார்ப்பார். அப்ப உன்னில் இருக்கிற இயேசு என்னை பார்க்கும்படி அழைத்ததனால் நான் வந்தேன். உன் நிமித்தம் அல்ல, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டதனால வந்தேன். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ செத்த கிரியைகள் என்னை விட்டு விலகி போனா ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ள வருகிறார். செத்த கிரியைகளை நான் அழித்தேனா அவர் ரத்தத்தினால் கழுவப்படுகிறேன். செத்த கிரியைகள் என்னை விட்டு அழிக்கப்படுகிறதுனா அவர் ஜீவனுள்ள வசனம் எனக்குள்ள கிரியை செய்கிறது. ஜீவனுள்ள வசனம் எனக்குள்ள இருக்குதுன்னா இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. இயேசு எனக்குள்ள இருக்கிறனா பிதாவாய் பார்ப்பேன். அதாவது குமாரனை பார்க்கும்படி பிதா வந்துருவார். எத்தனை பேருக்கு புரியுது? உனக்குள்ள இருக்கிற இயேசு செத்த கிரியைகளை அழித்து ஆவின் பலத்தினால் நீ வளர்ந்து கொண்டே இருந்தேயானால் உன்னை காணும்படி பிதாவானவர் உனக்கு முன்பாக வந்து நிற்பார். ஹல்லேலூயா. அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இயேசு எங்கப்பா? இயேசு எங்கப்பா? இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். அவர் பிரகாசமா இருக்கிறார். எப்படி எனக்குள்ள இருக்கிறாரு? நான் செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கி மனம் திரும்பும்படி நான் இயேசுவை விசுவாசித்ததனால அவர் ரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் மாறிட்டேன், புதுசா இருக்கிறேன், புது குணம் உள்ளவனா இருக்கிறேன், செத்த கிரியிலிருந்து நீங்கள ஆக்கிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 42:1 சங்கீதம். என் ஆத்துமா நீரோடைய வாஞ்சித்து, வான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை நோக்கி கதறுகிறது. இந்த செத்த கிரியை நம்மளை விட்டு போனோம்னா நம்மளுடைய ஆத்துமா வாஞ்சையோடு இருக்கிற மானை போல வைத்துக் கொள்ள வேண்டும். அது நீரை பார்த்து எப்படி வாஞ்சையா இருக்கிறதோ அதே போல என் ஆத்துமா என் பிதாவை நோக்கி வாஞ்சியா இருக்கணும். அப்ப வாஞ்சியா இருக்கும் போது செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கி விடுதலை ஆக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்த கிரியைகள் என்ன? செத்த கிரியைகள் இந்த பூமிக்கு சொந்தமானவைகள். செத்த கிரியைகள் இந்த பூமியிலே அடையாளப்படுத்த விசுவாசத்தோடு ஓட செய்யும். செத்த கிரியைகள் இந்த பூமியை ஆதாயப்படுத்த வைக்கும். செத்த கிரியைகள் இந்த பூமியின் மேல் இருக்கிற பந்த பாசங்களுக்கு அடிமையாக்கி வைக்கும். அப்ப செத்த கிரியைகள் எவையெல்லாம் நம்ம இருதயத்தில் செயல்படுகிறது. நம்ம இருதயம் செத்ததற்கு ஒப்பு கொடுத்தா நாமளும் செத்தவர்களா இருப்போம். நாம் இருதயம் ஜீவனுள்ளவருக்கு ஒப்பு கொடுத்தோம், நாம ஜீவிக்கப்படுவோம், நாம ரட்சிக்கப்படுவோம், நாம காப்பாற்றப்படுவோம். ஹல்லேலூயா.
அப்ப அந்த செத்த கிரியைகள் நம்ம இருதயத்தை விட்டு நீங்கணும். அது நீங்கனாதான் நம்ம ஜீவன் உள்ளவனாய் மாறும். கிறிஸ்துவை விசுவாசித்தேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், சபைக்கு வருகிறேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன், அதனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் எப்போது ஜீவன் உள்ளவனா செத்தாலும் உயிரோடு இருப்பேன் சொல்லி நீங்க நினைக்கிறது தவறான காரியம். உங்க இருதயம் செத்ததிலிருந்து நீங்கள் ஆக்கினால்தான் நீங்க ஜீவன் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். உங்க இருதயம் மாறாமல் இருந்து நீங்க வாயினால இயேசு இயேசுன்னு அறிக்கையிட்டா நீங்க செத்தவர்களாகவே தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.